வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது techshan தமிழ்ல. அப்டேட்டட் ஸ்டுடியோ டூர் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. வெல், போன டூருக்கும் இந்த டூருக்கும் நடுவுல நம்ம டிஎஸ் ஸ்குவாட்ல நிறைய புது நண்பர்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் நண்பா, நான் ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர். எனக்கு டீம்லாம் கிடையாது. அப்போ நாங்க ஷோ யூடியூப் எனக்கு பியூர் பேஷன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா தான் நான் இதை பார்க்கறேன். அதனால தான் என்னோட ஸ்டுடியோ என்னோட வீட்லயே செட் பண்ணிருக்கேன். வெல், எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆல் ரைட், வாங்க சுத்தி பார்ப்போம். இது என்ன மாயம் techshan ஜாலம். ஸ்டுடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் வெல்கம் ஏரியா. பியூட்டிஃபுல்லான ட்ரீ ஆஃப் லைஃப் மெட்டல் ஆர்ட். கீழே கோல்டன் லாஃபிங் புத்தா அண்ட் இந்த சைட் பிராஸ்ல கணேஷா. இவங்களை சுத்தி பெபிள் ஸ்டோன்ஸ், கிராஸ் மேட்னு ஓவராலா நேச்சரை டெபிக் பண்ற மாதிரி பீஸ்ஃபுல்லான வைப்ஸோட. அப்படியே வந்தா மெயின் லிவிங் ரூம். அலெக்சா, ஆக்டிவேட் ஹோம். ரைட்ல சின்னதா ஒரு டைனிங் ஏரியா. இடத்த அடைக்காத ஒரு டிசைனர் கிளாஸ் டைனிங் டேபிள். அதுக்கு பின்னாடி வால்ல நான் கஸ்டமைஸ் பண்ண கிளாக். தென் கீழே ஜியோமெட்ரிக் அண்ட் மாடர்ன் ஸ்டைல் ஆர்ட். மோஸ்ட்லி இந்த ஏரியா ரெட் அண்ட் பிளாக் டோன்ல தான் இருக்கும். அகைன் நான் கஸ்டமர் 3D பிரிண்ட் பண்ண கட்லரி ஹோல்டர். அது கூட கியூட்டான ஸ்மைலி சால்ட் அண்ட் பெப்பர் டிஸ்பென்சர். பட் அது கடையில வாங்குனது. அப்பாடா, இதையாவது விட்டு வச்சியே. அப்படியே லெஃப்ட்ல ஒரு டிசைனர் கன்சோல் டேபிள். இதுக்கு கீழே ஒரு அலெக்சா எக்கோ டாட், ஆர்டிஃபிஷியல் கிராஸ், பெபிள்ஸ் அண்ட் சின்ன பீட்டில் பக்ஸ். ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் கூல் லுக் கொடுக்க. மேல டிபி லிங்க் கூட ஆர்ச்சர் ரவுட்டர். இந்த ஏரியாவை எவ்ரிடே கேஷ் சார்ஜ் பண்ற ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்கேன். சில கஸ்டம் 3D பிரிண்டட் ஸ்டாண்ட்ஸோட வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இதை மெயினா ஸ்ரீ தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபிட்பிட் வாட்ச், CMF பட்ஸ் அண்ட் போன் எல்லாம் சார்ஜ் பண்ண. இது நான் ஸ்ரீக்காக 3D பிரிண்ட் பண்ண மொபைல் ஸ்டாண்ட். இது அவங்க போன் இல்ல, அவங்க யூஸ் பண்றது விவோட X200 Pro. அண்ட் இங்க 3D பிரிண்டட் பல்ப் ஷேப் செல்ஃப் பேலன்சிங் உண்டியல். எடிசன் இதை பார்த்திருந்தா குஜாலா இருப்பாரு. சீலிங் ஃபேன்ஸ் BLDC சூப்பர் ஃபேன்ஸ். ஏரே சூப்பர் ஃபேன் தான்ப்பா. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தீமோட போற மாதிரி வேணும்னு வாங்கினது. லைட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே சோனாஃபோட ஸ்மார்ட் சுவிட்சஸ்ல கனெக்டட். அதை தாண்டி ஐயா கண்ட்ரோலர், ஸ்மார்ட் பிளக், ஸ்மார்ட் டிவைசஸ் எச்சன்னு ஆல்மோஸ்ட் மொத்த வீடும் அலெக்சா கண்ட்ரோல். ஸோ நீங்க இங்க அங்கன்னு நிறைய அலெக்சாஸ் பாப்பீங்க. இது எங்களோட மொட்டை மாடிக்கு போற ஸ்டார்கேஸ். சில டெக்காஸோட. சைட்ல கலர்ஃபுல்லான ஸ்டோரேஜ் ட்ராஸ். பின்னாடி 2 kVA Xenon UPS 4 பேட்டரி செட்டப். பவர்கட் சமயத்துல பேக்கப்காக. மொட்டை மாடியை காட்டுங்க ஷான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அங்க பெருசா ஒண்ணும் இல்ல நண்பா. வெளியில புயலோட மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு நாள் மொட்டை மாடி டூரை காட்டுறேன். ஆல் ரைட், இதுதான் சில் பண்ற என்டர்டெயின்மெண்ட் ஏரியா. கீழே டிசைனர் கார்பெட் அண்ட் சென்டர் டேபிள். அகைன் நான் கஸ்டமைஸ் பண்ண ஸ்வர்ல் டைப் பேட்டர்னோட. ரைட்ல கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கும். மெட்டல் ஆர்ட்ஸ், ஃப்ளோ லேம்ப். இங்க ஒரு யானைக்குட்டியோட 3D பிரிண்டட் அலெக்சா ஸ்டாண்ட். டிவி நான் யூஸ் பண்றது 65 inches LG OLED with Zebronics wireless soundbar. டிவிக்கு பின்னாடி பேக் லைட்டிங்காக டிபி லிங்கோட ஸ்மார்ட் லைட் செட் பண்ணிருக்கேன். சப்வூஃபர் அண்ட் அதுக்கு மேல செகண்டரி இன்டர்நெட்காக ஜியோ ஏர் ஃபைபர். இங்க மீ ஆப் பியூரிஃபையர். தென் இதுதான் என்னோட காம்பாக்டிங் சேர். எனக்காகவே. இந்த சைடு கம்ஃபர்டபிளான சோஃபா வித் சம் பிளஷ். சோஃபாக்கு பின்னாடி சவுண்ட் பாரோட வயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் மவுண்ட் பண்ணிருக்கேன். வால்ல மெட்டல் ஆர்ட் அண்ட் இங்க கியூட்டான கியூப் டெகாஸ். ஓவராலா சில் பண்ணும்போது லைட்டிங்கோட வேற லெவல்ல இருக்கும். ஆல் ரைட், ஸோ வீட்டோட மெயின் ஏரியா பார்த்துட்டோம். இப்போ என்னோட ஏரியா. இந்த 2 ரூம்ஸ்ல தான் டெக்ஷானோட மேஜிக் கிரியேட் ஆகும். ஒன்னு ஷூட்டிங் ஏரியா, டெடிகேட்டடா யூடியூப் ஷூட்ஸ்க்காக. அண்ட் இன்னொன்னு என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ். ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் தாண்டி யூடியூபோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்கிற இடம். சரி வாங்க சட்டு புட்டு ஷூட் ஏரியாக்கு ஃபர்ஸ்ட் போவோம். டோர்ல ஒரு காம்பாக்டிங் சைன் போர்டு. நண்பா, ஷூட்டிங் ஏரியாக்கு வருக வருக. இதுதான் நீங்களும் நானும் இன்டராக்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உருவார இடம். மெயின் பேக்ரவுண்ட் யூனிக்கா இருக்கணும்னு நானே டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணது. நிறைய பேர் இது வால்பேப்பரான்னு கேட்டீங்க. இல்ல நண்பா, இந்த கலர்ஃபுல் ஜியோமெட்ரிக் ஸ்டைல நீங்க லிவிங் ரூம்லயும் பார்த்திருப்பீங்க. அண்ட் இது என்னோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்லயும் இருக்கு. இதை தாண்டி ரூமோட எல்லா சைட்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ்ல கலர்ஃபுல்லான பேக் ட்ராப்ஸ். ஷூட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. கபோர்ட்ல என்னோட ஐகானிக் வேர்ட்ஸோட டிசைன். இதுல நான் டெஸ்ட் பண்ற கேஜெட்ஸ் அண்ட் சில அப்கமிங் கேஜெட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பேக் ட்ராப் க்ளோக்கு RGB ஃப்ளட் லைட். நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டல் ஃப்ளவர் லேம்ப் அண்ட் டோர் பேக் சைடுல கான்ட்ராஸ்ட் கார் 3D டெக்கோ லேம்ப்.
சென்டர்ல கஸ்டமா பண்ண ஒயிட் வுடன் டேபிள் வித் ஒரு டிசைனர் drape ஸ்டைல் ஸ்டூல். இதை நான் ஹோம் சென்டர்ல பிக் பண்ணேன். லைட்டிங்க்கு நான் யூஸ் பண்றது 2 சிம்பெக்ஸ் சாஃப்ட் பாக்ஸஸ் வித் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ். நான் யூஸ் பண்ற கேமரா Panasonic FZ2500, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை அண்ட் ஆல் இன் ஒன் கேமரா. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட ட்ரைபாட்ஸும் சிம்பெக்ஸ் தான். கேமராவை ஒரு 15 ஃபீட் HDMI கேபிள் யூஸ் பண்ணி ஒரு நார்மல் 55 இன்ச் டிவில கனெக்ட் பண்ணிருக்கேன். டிவி எனக்கு எக்ஸ்டர்னல் மானிட்டர் மாதிரி. ஷூட் பண்ற ஃபுட்டேஜை லைவா எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பெரிய ஸ்கிரீன்ல மானிட்டர் பண்ண முடியும். பெஸ்ட் பார்ட், டிவியை இம்போர்ட் பண்ண ஒரு 360 டிகிரி ரொட்டேட்டிங் டிவி வால் மவுண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஹாரிசான்டலா வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம், இல்ல வெர்டிகலாவும் பிளேஸ் பண்ணிக்கலாம். லாங் ஃபார்ம் அண்ட் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹேண்டியா இருக்கும். ஓவராலா இந்த ஷூட் ஏரியா பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க என்னோட செகண்ட் ஒர்க் ஸ்பேஸுக்கு போவோம். இந்த ரூம்ல யூசுவலா என்ன தவிர யாரும் அலௌட் இல்ல. பட் இன்னைக்கு வர்ச்சுவலா உங்களை கூட்டிட்டு போறேன். அலெக்சா, ஆக்டிவேட் ஸ்டுடியோ. வெல்கம் டு மை செகண்ட் ஸ்டுடியோ ஸ்பேஸ் நண்பா. இந்த ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னோட பர்சனாலிட்டியை டோட்டலா ரிஃப்ளெக்ட் பண்ணும். எல்லாத்துலயுமே ஒரு பர்சனல் டச் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும். இந்த செட்டப்பை என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் ஒரு கிரேசியான ஃபங்கோ பாப் கலெக்டர்னு. ஸோ என்னோட கலெக்ஷன்ல முக்காவாசியை அழகா ஆர்கனைஸ்டா சுத்தி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் டெஸ்கை பத்தி சொல்லணும்னா இது ஒரு 6 feet by 2.5 feet மோட்டரைஸ்ட் டெஸ்க் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் பேடோட. அதை யூஸ் பண்ணி இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாவ்! ஸோ நீங்க நின்றுகிட்டும் வேலை செய்யலாம், இல்ல உட்காந்தும் வேலை செய்யலாம். ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த டெஸ்க் ஒரு வரப்பிரசாதம். டாப்ல இருக்கிற வுடன் பிளாங்கை ஒரு ரெட் அண்ட் பிளாக் டோன்ல கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன், தீமோட போற மாதிரி. டெஸ்க்கு மேல டியூல் மானிட்டர் செட்டப். ஒன்னு 4K மானிட்டர் அண்ட் இன்னொன்னு 27 inch சாம்சங் மானிட்டர். ரெண்டு பக்கத்துலயும் சவுண்ட் ஆக்டிவேட்டட் லைட் ஸ்டிக்ஸ். செட்டப் ஸ்பைஸ் அப் பண்ணேன். என்னோட பிசின்னு வரும்போது இதோட பில் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ரோபோட்டிக்கான ஏலியன் வைப்ஸோட இருக்கணும்னு நானே பில் பண்ணது. ஜெப்ரானிக்ஸோட ஃபேண்டம் கேபினெட், அதுல நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்பெக்னு பாத்தீங்கன்னா கோர் i9 13 Gen, 128 GB RGB DDR5 RAM, 470 Ti கிராஃபிக்ஸ் கார்டு, சாம்சங்கோட NVMe, RGB லைட்டிங், கலர் கஸ்டமைசேஷன்ஸ்னு என்னோட டச் இதுல நிறைய இருக்கு. மேல இந்த ஹார்ன், வைஃபை ஆண்டனா, ஸ்பீக்கர்ஸ், பிரசோனஸோட ஸ்டுடியோ மானிட்டர்ஸ். அகைன் தீமோட போற மாதிரி ஒயிட்ல கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். அதை ரெட் அண்ட் பிளாக் வுடன் கியூப்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். மேல ஒரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட டைமண்ட் செலக்ட் ஃபிகரின் அண்ட் இன்னொரு பக்கம் தேனோஸோட டாய்லாக்ஸி ஃபிகரின். நான் யூஸ் பண்ற மைக் ரோட் NT, அதை ஒரு 3D பிரிண்டட் ஸ்டாண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ற பீட் ஸ்டுடியோ பட்ஸ் கியூட்டான ஷார்க் கேஸ்ல. என்னோட பிரைமரி டிவைஸ் இப்போ ஹானரோட மேஜிக் V3 அண்ட் டேப்லெட் iPad Pro 13 inch with Apple Pencil. இங்க ஒரு கஸ்டமைஸ் பண்ண 3D பிரிண்டட் கண்ட்ரோல் பேட். இதோட வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. சென்டர்ல கம்ப்யூட்டர் பவர் ஆன் ஆஃப் பண்ற பட்டன் அண்ட் சைட்ஸ்ல இருக்கிற பட்டன் என்னோட RGB லைட்டிங்கா கண்ட்ரோல் பண்ண. அண்ட் இங்க பிசியோட யூசேஜ் பாராமீட்டர்ஸை டிஸ்ப்ளே பண்ண ஒரு மினி டிஸ்ப்ளே. எல்லாம் சேர்ந்து ஒரு கன்சோல் சென்டர் ஃபீல் வர மாதிரி 3D பிரிண்ட் பண்ணி செட் பண்ணிருக்கேன். நான் இப்ப யூஸ் பண்ற கீபோர்ட் IGEA Kiwi Pro and mouse Logitech ஓட limited edition dedicated designer series M317C. mouse pad Gizga. இங்க ஒரு 3D printed cake style storage box. memory card holder again 3D printed. then power link ஓட adapter box. பக்கத்துல என்னோட வாட்ச் சார்ஜ் பண்ண ஒரு 3D printed stand. இங்க ஒரு wireless charger and again 3D printed Rubik's cube style pen stand. கியூபை நான் சால்வ் பண்ண மாட்டேன், பட் ஜூனியர் அதுல கில்லி. நீங்க யாராவது கியூபர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரைட், சேர்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது செல்பெலோட ஆஃபீஸ் சேர். அமேசான்ல பிக் பண்ணேன். தீமோட போற மாதிரி ரெட் அண்ட் பிளாக், ஒரு கம்ஃபர்டபுளான சேர். அண்ட் இங்கே ஒரு கேஷுவலான டிரான்ஸ்டீல் பிராண்ட் சேர். டெஸ்க்கு ஒரு பக்கம் ஹிடன் ஸ்டோரேஜ் ட்ராஸ் அண்ட் இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் பேடுக்கு கீழே பெல்கினோட USB ஹப்பை கனெக்ட் பண்ணிருக்கேன். டெஸ்க்கு பின்னாடி சவுண்ட் ப்ரூஃப் ஃபோம், techshanோட LED நேம் போர்ட் அண்ட் இந்த சைட் பம்பிள்பியோட ரியல் லைக் ஹெல்மெட். இதோட வீடியோவும் பார்த்திருப்பீங்க. Hasbro Mighty Mug figurines, மேல பாப்ஸ் அண்ட் என்னோட கஸ்டம் figurines. டேபிளுக்கு ரைட்ல வந்தா டிஸ்ப்ளே அண்ட் ஷெல்ஃப்ஸ் figurinesோட. என்னோட சூப்பர் ஃபேவரட் பேக் டு தி ஃபியூச்சர் DeLorean கார் வித் டைமண்ட் செலக்டரோட ஸ்கேல் மாடல். அண்ட் கீழே நான் வீடியோல யூஸ் பண்ற ப்ராப்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஒரு சின்ன டிசைனர் சைட் டேபிள், கேபிள்ஸ், பவர் பேங்க்லாம் வைக்க. டோருக்கு பின்னாடி ஒயிட் போர்டு, ஐடியாஸ் எச்சச்ச எல்லாத்தையும் கிறுக்கி வைக்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா இந்த டோர்ல ஒரு ரேசிங் கார் டெக்கோ லைட் அண்ட் இங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாப்கார்னர் டிஸ்ப்ளே.
அண்ட் இந்த சைட் வால் ஃபுல்லாவே ஒரு மினி டிஸ்பிளேனே சொல்லலாம். ஃபங்கோ பாப்ஸ் அண்ட் 3D பிரிண்டட் ஃபிகரன்ஸோட மிக்ஸ்டா இருக்கும். அதுல சிலது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஜாயின் மாரியோ, இந்த டெக்ஸ்டர் லேப், இது நான் கஸ்டமா 3D பிரிண்ட் பண்ணது. கீழே ஒரு உடன் டிவி ஸ்டாண்டை வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். ஜியோமெட்ரிக் பேட்டர்னோட தாரோட ஹேமர் ரியல் ஸ்கேல் மாடல். தென் நீங்க வீடியோல பார்த்த தலைவரோட கூலி 3D பிரிண்டட் மூவ்மெண்ட், தளபதி லியோ டீசர் மூவ்மெண்ட் அண்ட் ஜெயிலர் பாப். பக்கத்துல நான் யூஸ் பண்ற HP இன்டாங்க் 410 வயர்லெஸ் பிரிண்டர். அண்ட் இங்க கேமரா பேட்டரி சார்ஜ் பண்ண ஒரு குட்டி ஸ்டேஷன். ஓகே, இந்த கபடுக்கு மேல கேப்டன் அமெரிக்காவோட ரியல் லைஃப் சைஸ் மெட்டல் ஷீல்ட் அண்ட் டோரை கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். அகைன் நிறைய பேருக்கு தெரியும் நான் ஒரு கேடி பெரிய வெறியன்னு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் எனக்கு பிளாக் பிங்க்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரொம்ப பிடிக்கும். கபடு ஓபன் பண்ணா உள்ள ஃபுல்லாவே என்னோட பாப் கலெக்ஷன். இங்க ஒரு DC டிஸ்ப்ளே ஷெல்ஃப். அப்படி இந்த சைடு வந்தா ஃபுல் சைஸ் அயன்மேன் ஸ்டாச்சு, மார்க் 85 சூட் வித் நானோ காண்ட்லெட். ஸ்ரீ என்னோட பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது. இந்த அயன்மேனை அலெக்சாவோட கனெக்ட் பண்ணிருக்கேன். அலெக்சா, ஆக்டிவேட் அயன்மேன். Then life says Hasbro gauntlet with infinity stones. கஸ்டமா பண்ண ஸ்டோன் ஸ்டைல் ஸ்டாண்ட்ல. Then லோக்கியோட 18-inch limited edition Funko. அத 7 யோட RGB டேபிள் ஸ்பீக்கர்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். ஒரு 3D பிரிண்டட் தீமோட. தார் ராக்னரோக் படத்துல ஹெல்லா ஓடினோட வால்ட்டுக்கு போகும்போது சர்ட்டரோட ஹெட், டெசராக்ட், ஸ்டோன்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அத டெபிக் பண்ற மாதிரி டெசராக்ட் 3D பிரிண்டட் க்ளோவும் ஆகும். டேபிள் ஸ்பீக்கர்ன்றதுனால இதை அலெக்சாவோட கனெக்ட் பண்ணிருக்கேன். ஆடியோவை ஆம்பிளிஃபை பண்ணேன். தென் மீ ஆப் பியூரிஃபையர் அண்ட் இந்த கிளாஸ் டேபிள்ல ஸ்வாட் கேட்ஸோட 3D பிரிண்டட் ஜெட், மிசைல்ஸ் அண்ட் ஃபிகரன்ஸ். ஸ்வாட் கேட் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் என்னோட மெகா பாப் வால். இந்த வால்ல மார்வல், DC, டிஸ்னி கேரக்டர்ஸ்னு ஒரு மிக்ஸா என்னோட கலெக்ஷனை பிளேஸ் பண்ணிருக்கேன். என்னோட கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 1200 பாப்ஸ் இருக்கு நண்பா. சென்டர்ல அயன்மேன் ஹெல்மெட். இந்த பாப் வாலோட ஷெல்ஃப் கஸ்டமா பண்ணது. அண்ட் இங்க 18 inches ஃபங்கோஸ் ஆஃப் பேட்மேன், அயன்மேன் அண்ட் சில ரிலேட்டட் ஃபிகரன்ஸ். அண்ட் இங்க 20 inches கஸ்டம் 3D பிரிண்டட் ஆப்டிமஸ் பிரைம். அண்ட் இதுக்கு கீழே தான் என்னோட குட்டி 3D பிரிண்டிங் ஒர்க் ஸ்டேஷன். நான் வச்சிருக்கிறது கிரியாலிட்டியோட Ender 3 V2 பிரிண்டர். ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்ஸோட. பிரிண்டரோட ஓவரால் தீமே பாத்தீங்கன்னா இஜிப்ஷியன். அதை தாண்டி பெட் லெவலிங் சென்சர்ஸ், எச்சன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நான் வச்ச பேர் ஹாரஸ். அண்ட் இங்க 3D பிரிண்டரை ரியாலிட்டியோட சானிக் பேட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ரிமோட் மேனேஜ்மெண்ட், பிரிண்டிங் டைமோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுன்னு இதோட யூஸ் கேசஸ் எக்கச்சக்கம். நீங்க 3D பிரிண்டர் வாங்குனீங்கன்னா டெஃபினட்டா அதை கன்சிடர் பண்ணலாம். போதாததுக்கு TP லிங்கோட IP கேம் செட் பண்ணிருக்கேன். பிரிண்டை மானிட்டர் பண்ணேன். அண்ட் கீழே ஒரு குட்டி டிசைனர் ஸ்டைல் ட்ராஷ் பின் அமேசான்ல பிக் பண்ணது. ஓவராலா நண்பா இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டுடியோ இதுதான். எனக்கு பிடிச்ச விஷயங்களோட முடிஞ்ச வரைக்கும் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன். பிடிச்ச விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகும். அதை பிலீவ் பண்ற ஆள் நானு. எனிவேஸ் நண்பா, இந்த அப்டேட்டட் ஹவுஸ் அண்ட் ஸ்டுடியோ டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக கிரியேட் பண்ற ஒவ்வொரு வீடியோ பின்னாடியும் நிறைய லவ் அண்ட் எஃபர்ட்ஸ் இருக்கு. அண்ட் as always உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு நிறைய வேணும். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை